பிரதர், அது வந்து ஒரு தன்னம்பிக்கை தான். யூனோ எல்லாரும் சொல்றதையும் நம்ம கேட்கணும். ஆனா முடிவு நாம தான் பண்ணுங்கிற ஒரு ஒரு உதாரணம். நான் என் கரியரை எடுத்திருக்கிற முடிவெல்லாம் இருக்கலாம். ஏன்னா அதான் முன்னாடியே சொன்னேன், வந்து எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் தமிழ்ல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஹிந்தியில வந்து என்ன வந்து தமிழ் நடிகர் அப்படின்னாங்க. ஹிந்தியில தமிழ்ல வரும்போது அவங்க ஹிந்தி நடிகர் அப்படின்னாங்க. ஆனா 2 மொழியும் நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால, அதே மாதிரி ஆராய்ச்சி செஞ்சு இது அடுத்தது வரும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ற படங்களாவும் சரி, அந்த டிசிஷன் எடுக்கிற டிசிஷனும் இருக்கிறதும் சரி, அது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அதுக்கு என்ன காரணம் நீங்க கேட்டேன்னா, என்னோட இமேஜ நான் வந்து என்னைக்குமே சீரியஸா எடுத்துக்கல. ஓடிடில போனா நீங்க பெரிய நடிகனா இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹிந்தில போய் நீங்க வந்து 3 இடியட்ஸ்ல ஒரு கேரக்டர் பண்ணீங்கன்னா தமிழ் மார்க்கெட் போயிடும் அப்படின்னு சில பேர் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ஹிந்தில வந்து நீங்க பண்றதுனால தமிழ்ல நீங்க வந்து அன்பே சிவமோ அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணா ஹிந்தியில மரியாதை கிடைக்காது அப்படின்னாங்க. பட் இது எல்லாமே தப்பு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சோ பயந்துகிட்டே இந்த முடிவெல்லாம் எடுத்து கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு 25 வருஷத்துக்கு அப்புறம் இது எல்லாமே கரெக்டான முடிவா இப்போ வருது. சோ அது என்ன ரிசல்ட்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 3 ப்ராஜெக்ட்க்கு வந்து நான் நோ சொல்ல வேண்டியதா போயிட்டு இருக்கு இன்னைக்கு கூட. சோ இட் இஸ் ஆக்சுவலி luck as well as some very unconventional decisions that I took. And I think I was able to take that because I never took my image seriously. இது வந்து எல்லாருக்குமே தெரியும், சார்லிங்கிற ஒரு படத்தோட அடாப்டேஷன். இது ரீமேக் கிடையாது. என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ரீமேக் வந்து அப்படியே இருக்கிற படத்தை எடுத்து காட்டி மொழி மாத்தி வெளியிடுறதா ரீமேக். நம்ம வந்து மாறால வந்து அந்த கான்செப்ட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு அதை நம்ம இப்போ இருக்கிற கதாபாத்திரங்கள், நான் மாதவன் ஸ்ரத்தாக்கு பொருத்தமான கதையை எழுதி கதாபாத்திரங்களை உருவாக்கி பிரசன்ட் பண்ணி அதை வந்து அதோட ஒரு மாறாங்கிற படத்துல வந்து பிகினிங்கே வேற, கிளைமேக்ஸே வேற, கதையே வேற, ஆனா எசன்ஸ் ஆஃப் சார்லி இருக்கும். அந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கும். ஸோ சார்லிங்கிற படத்துல வந்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அது ஒரு ஒரு வித்தியாசமான உலகத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான மக்கள் உங்களுக்கு பார்க்க கிடைக்கும். அது நமக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வச்சு நம்ம ஒரு கதை எழுதியிருக்கோம். அதுதான் வந்து மாறா. மாறாங்கிற ஒரு கதை வந்து இட்ஸ் அ பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர். ஏன்னா மாறாங்கிற படத்துல கிரேயா இருக்கிற இந்த உலகத்துல யாருமே கிரேயா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பிளாக் அண்ட் ஒயிட் தான். நல்லவங்க கெட்டவங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பிள் உலகத்துல வாழ்ந்தா நமக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுல என்ன பிரச்சனைகள் வரும்? அந்த பிரச்சனைகளை இவங்க வந்து சிம்பிளா இருக்கிற மக்கள் எப்படி சால்வ் பண்றாங்க? அதுதான் மாறாவோட எசன்ஸ். இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து நம்ம ஒருத்தரை சந்திக்கிறோம். அவர்கிட்ட போன் நம்பர் வாங்கிப்போம். அதுக்கப்புறம் அந்த போன்லயே வாட்ஸ்அப்லயே ஒரு உறவு தொடங்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் தொடங்கும். சாப்பிட்டீங்களா, பேசிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி மாறி, அப்புறம் உங்களுக்கு லவர் யாரு, என்ன பிடிக்கும், பாலிடிக்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க, செக்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஸ்டார்ட் ஆகி ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம வாழ்ந்து முடிச்சிருவோம் வாட்ஸ்அப்லயே. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயே. அதுல நடக்கிற ஒரு கதாபாத்திரம், அதுல இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா உண்மையிலே வாழ்க்கையில அடுத்த வாட்டி அவங்களை சந்திக்கும் போது அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி தொடங்கலாம்? நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை தொடங்கலாமா? இல்ல நேரடியா முதல் வாட்டி தான் 2வது வாட்டி சந்திக்கிறோமே அந்த ரிலேஷன்ஷிப்பை தொடங்கலாமா? அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே நம்ம வந்து பிரஷர் போட்டுட்டு இருப்போம் அந்த ரிலேஷன்ஷிப்ல. அப்படி வந்து உருவாக்குற லவர்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி பிரஷர்ல இருக்குங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் அந்த பையன் வந்து வாட்ஸ்அப்ல போட்ட ஒரு விஷயம், இல்ல இன்ஸ்டாகிராம்ல போடுற விஷயமும் அவங்க நேரடியா செய்யற விஷயமும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அவன் வந்து பெண்கிட்ட எதிர்பார்க்கிற விஷயமும் அவங்க நேரடியா செய்யற ஸ்டைலையும் பயங்கர வித்தியாசம் இருக்கும். சோ அந்த அந்த கன்ஃபியூஷனுக்கு பலியாற ரிலேஷன்ஷிப்லாம் நிறைய இருக்கு. மாறாங்கிற கதையில மாறாங்கிற ஒரு கதாபாத்திரம் ஸ்மார்ட் போனே வச்சுக்க மாட்டான். சோ இவங்க அந்த ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவுல இருக்கிற சம்பந்தம், ரெண்டு பேர் இந்த கதாபாத்திரங்களுக்கு நடுவுல இருக்கிற சம்பந்தம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து இன்னொருத்தரை பத்தி அவங்க சரி செயலை வச்சுதான் அவங்களால வந்து எடை போட வேண்டியிருக்கு. சோ மாறாவை பத்தி அவன் வந்து இருக்கிற ஊருங்க பேசி அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி அது வந்து மேலோட்டமா இருக்காம ரொம்ப இன்டெப்தா அந்த பொண்ணுக்கு கண் முன்னாடியே வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மாறா ஒரு தேடல இருப்பாரு, ஒரு பயணத்துல இருப்பாரு. அவருக்கு வந்து தெரியாம இந்த பொண்ணு செய்யற விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து கரெக்டா அமைஞ்சிட்டு இருக்கும். சோ இப்படி வந்து காஸ்மிக் லெவல் இவங்க நடுவுல இருக்கிற ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது, நேரடியா அவங்க சந்திக்காம இருக்கும்போது, இவங்க 2 பேரும் நேரடியா சந்திச்சா என்ன ஆகும்? அந்த அந்த உறவை எந்த அளவுக்கு வந்து இன்டென்ஸா இருக்கும்? அது ஒரு நியாயமான உறவா இல்லையா? அப்படிங்கிற எக்ஸ்ப்ளோர் பண்ற கதை தான் மாறா. இதுக்கு முன்னாடி ஒரு நடந்த இன்டர்வியூல நான் சொன்னேன். சில சமயம் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம போகும்போது, வெறும் பார்க்கிறது மட்டும் இல்ல, கேட்கறது மட்டும் இல்ல, அந்த மோப்பத்திலயும் ஒரு
ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் தெரியுமா? அது இப்போ இல்லாம போச்சு. நம்ம நேரடியா சந்திக்காம ஒரு மக்களை வந்து நம்ம ஆக்சுவலி ஒருத்தரை கண்ணு பார்த்து பேசுறது கூட கிடையாது இப்போ. ஒருத்தர் யாரு எப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலும் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலும் பாட்டு முடிவு பண்றதுனால அவங்கள ரியல் லைஃப்ல வரும்போது சான்ஸ் கூட கொடுக்கறது கிடையாது. ஓஹோ, லுக்கிங் பியாண்ட் தி ஆப்வியஸ், இவங்களால நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது கூட நம்ம சான்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ அதை நான் மிஸ் பண்றேன். இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தேவையில்லையே. இது பொதுவா எல்லாரும் வந்து பிரைவசி போயிடும், உலகத்துல இருக்கிற நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் வரும், இதெல்லாம் சொல்றது நியாயமான விஷயம் தான். ஆனா அந்த ஒரு நாவல், ஒரு புதுசா இருக்கிற விஷயம், நம்ம புதுசா ஒருத்தரை பத்தி டிஸ்கவர் பண்ற விஷயம், இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்து என்ன ஓவர்லோட் பண்ணாத ஒரு விஷயம், அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அலைப்பாய்தி வரும்போது இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ரிவ்யூக்காக நம்ம ஒரு வாரத்துக்கு வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். படம் இன்னைக்கு ஃப்ரைடே ரிலீஸ் ஆச்சுன்னா அடுத்த ஃப்ரைடே தான் ரிவ்யூ வரும். அதுக்காக நம்ம வந்து ஒரு ஏக்கத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, என்ன சொல்ல போறாங்க, என்ன பண்ண போறாங்க. அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த காத்துட்டு இருக்கிறதுல ஒரு வழியில கூட ஒரு சந்தோஷம் இருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் விமர்சனங்கள் வந்து போட்டுறாங்க. சோ அதெல்லாம் மிஸ் பண்றேன் நான் பயங்கரமா. Well, I'm very flattered that he thinks it is. But I think அவர் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. Because both Shraddha and me have a sort of a vagabondish outlook to life. It's important for us to interact with people. Nature is very important for me. எனக்கு அது இல்லாம வந்து அந்த வயல்லையும் அந்த இதுல ஒரு டயலாக் இருக்கு, வானத்துக்கும் பூமிக்கு நடுவுல ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் எனக்கே வாழ பிடிக்கும். அந்த மாதிரி இடம் தான் இந்த படத்துல இருக்கு. வேற அந்த மாதிரி ஒரு உலகம் உருவாக்கணுங்கிறது என்னோட ஆசையும் தான். ஸோ but a lot of ways my philosophies I share very deeply with Mara, and I think that comes across. It has to work out tremendously because we have very limited scenes together. So if the chemistry doesn't work out, then we are sunk. Adnala we had to choose a pair that makes sense, that they already have a history அப்படிங்கிறதுனால என்ன ஆச்சுன்னா that the chemistry is carrying over from the last film. அது ஒரு அட்வான்டேஜா போச்சு நமக்கு. ரெண்டாவது வந்து இட்ஸ் வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் ஸ்ரதா பிகாஸ் என்னோட படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஆல் மை ஃபிலிம்ஸ் we have given utmost importance to the female characters, but that's the story that works for me. நான் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவன். எங்க ஃபேமிலியில எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல் விமன் ஆச்சு இல்லையா. ஃப்ரம் பீகார்ல சீஃப் மேனேஜர் இருந்தாங்க ஒரு பேங்க்ல 30 வருஷத்துக்கு. யாரும் அவங்கள அசைக்க முடியல. அங்கேருந்து மை வைஃப், மை சிஸ்டர் எல்லாருமே வந்து பயங்கரமான ஸ்ட்ராங் விமன். அண்ட் ஸோ தட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. அது என்னோட அப்ரிங்கிங்கா இருக்கிறதுனால என்னோட கதாபாத்திரங்கள்லாம் எல்லாம் whatever I do, that has also become hit for. So அலைபாதியா இருக்கட்டும், மின்னலா இருக்கட்டும், இறுதி சுற்றா இருக்கட்டும், இல்ல even விக்ரம் வேதாவா இருக்கட்டும், all my wives, my lovers are all strong characters. என் கால தொடர்றதோ இல்ல அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. இன்ஃபேக்ட் ஒரு படத்துல தான் நான் ஒரு பொண்ணை ஸ்லாப் பண்ணிருக்கேன். அதுவும் நான் ஏன் பண்ணேங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. பட் அப்படி இருக்கிறதுனால with Shraddha, she's actually like that. She's a very beautiful woman. She's very aware. She's worldly wise. But most importantly, she's extremely professional. அவங்க வந்து செட்ல 2 வாட்டி கூப்பிட தேவையில்ல. அவங்க வந்து லைன்ஸ் மனப்பாடம் பண்ணிருக்காங்க, யோசிக்க தேவையில்ல. இருக்கிற சீன், எழுதிருக்கிற ஒரு சீன் இருக்கு இல்லையா, அதுக்கு 10 மடங்கு மேல நம்ம போலாம். when everybody knows the lines. So எழுதின சீனே நல்லபடியா வந்துட்டோம்னு நினைக்கிற ஒரு யூனிட்ல நம்ம வேலை செய்யும் போது இது வந்து இருக்கிற சீனோட 10 மடங்கு எப்படி மேல போலாம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் பண்ணும்போது ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஸோ ஐ ரியலி என்ஜாய் ஒர்க்கிங் வித் ப்ரொஃபஷனல்ஸ் லைக் திஸ். எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, என்னால ரொமான்ஸ் பண்ண முடியுமா இல்லையா. நான் வந்து ஒரு யங் பொண்ணை வந்து ரொமான்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கலாம், அது எனக்கே என்னோட லெவல்ல இருக்கிற ஹீரோயின்ஸை பார்க்கும்போது அனுபவிக்கிறாயா அப்படின்னு தான் தோணுது. அது நான் மனசுல இருக்க சொல்லிடுறேன். சோ அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு பர்சனலாவும் ஒரு ஆர்டிஸ்டாவும் இருக்கிற ரெஸ்பெக்டும் போயிடும். அதே சமயத்துல கன்வின்சிங்கா இருக்காது. சோ அதனால ஏஜ் அப்ரோப்ரியேட் ரொமான்ஸா இருந்தாதான் நியாயமா இருக்கும். அதே சமயத்துல சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன், இதே என் வீட்டுல என் பையன் பார்க்கும்போது கூட அவன் கரெக்டா சொல்லிடுறான், கமான் எனக்கு அந்த பொண்ணு உங்க மேல ஏன் அன்பு வரும் அப்படின்னு எனக்கு புரியல அப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏஜ் குரூப்பே சரியா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு புரியுது, அந்த யங் ஜெனரேஷன் கூட அதான் எதிர்பார்க்கறாங்க. அதே சமயத்துல இஃப் ஐ எம் நாட் அஃப்ரேட் டு பி மை செல்ஃப், if I'm playing a 45-year-old guy with a தாடி and மீசை and வெள்ள தாடி in இறுதி சுற்று or இதுல கூட மாறால கூட இத மீறி ஒருத்தருக்கு காதல் வருமா அப்படின்னு யோசிக்கும் போது அதுக்கு ஒரு டிக் மார்க் கிடைச்சா அந்த கதை வேலை ஒர்க் அவுட் ஆகும். சோ அது என்னால எவ்வளவு நாளுக்கு பண்ண முடியுங்கிறது எனக்கு தெரியல ஒண்ணு.
ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு அண்ட் ரிலேஷன்ஷிப் லவ் ஸ்டோரி எவ்வளவு சீக்கிரம் ஒண்ணு முடியுமோ வித் மியூசிக்கல் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. நான் வந்து அதனால ஒரு 10 படத்தை ஒத்துக்க மாட்டேன். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு கதை அதான் என்ன சோம்பேறியான நடிகை அப்படின்னுவாங்க. 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் வரும். பட் அதுல என்ன ஆகும்னா, நான் இருக்கிற மனநிலைமையில அந்த கதை எனக்கு வந்து என்னை வந்து டச் பண்ணும். சோ ஒருத்தருக்கு கரெக்டா இருக்கிற கதை எனக்கு கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா நான் மனசுல அந்த அந்த டயத்துல இருக்கிற நான் இருக்கிற மனநிலைமையில அது எனக்கு வந்து கரெக்டா படாது. சோ அதை நான் வந்து ஓகேன்னு சொல்ல முடியாது. சோ இறுதி சுற்று வந்து அந்த டயத்துல இருக்கும்போது எனக்கு இருக்கிற அந்த அந்த ஆதங்கம், மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆதங்கம். ஏன்னா நான் அதான் சொன்னேன் முன்னாடியே, நான் வந்து நல்லா நான் அப்ப பண்ணிட்டு இருக்கிற படங்கள்லாம் நான் பார்த்தேன். அது ப்ளூ பேண்ட் கிரீன் ஷர்ட் போட்டு சுவிட்சர்லாந்துல ஆட முடியாத ஆடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா மேடி என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு ஒரு கேள்வி நான் எனக்கே கேட்டு, உனக்கு வந்து நல்லா பப்ளிக் ஸ்பீக்கிங் தெரியும், நீ வந்து ஆர்மி எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு, நீ வந்து ஹைட்ரோபோனிக் பண்ற, எனக்கு வந்து நேச்சர் பத்தி தெரியும், பைக்கை ஓட்டுற, பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ற, இது எல்லாமே இது பண்ணும்போது அந்த லைஃப்ல இருக்கிற அந்த அந்த எந்த அனுபவமும் வந்து நீங்க சினிமால காட்ட முடியாம இருக்கு. அதனால நான் வேற ஒருத்தர் வந்து நான் எப்படி நடிக்கணும், நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ரோல்ல தான் நான் அதை வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். சோ அந்த ஆதங்கத்தெல்லாம் வந்து ஒரு 3 வருஷத்தை நான் கேப் விட்டேன். சோ இறுதி சுற்றுங்கிற படம் எனக்கு வரும்போது அந்த ஆதங்கம் தான் உங்களுக்கு தெரியுது. அந்த பாடி என்னால பில்ட் பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு கரெக்டான காரணம் எனக்கு வேணும். சும்மா பாடி பில்ட் பண்ணிட்டு அந்த கதைக்கு பொருத்தமே இல்லாம இருந்ததுன்னா சரிப்பட்டு வராது. சோ அந்த ஒரு சேலஞ்ச் நமக்கு வரும்போது அந்த மனநிலைமையில நான் எந்த மனநிலைமையில இருக்கிறோம் அதுக்கு கரெக்டான கதை வரும்போது உடனடியாக நான் ஒத்துக்கிறேன். அதனாலதான் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. சில சமயம் படங்கள் ஃபிளாப்பா ஆகலாம், சில சமயம் ஓடாம இருக்கலாம். ஆனா கேவலமான படமா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துலதான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம். சார் ஆக்சுவலி அப்படி பார்க்க போனீங்கன்னா ஹிந்தி படமே ஹிந்தி சினிமாவே மாறிடுச்சு இப்போ. எல்லாருமே இப்போ அங்க இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸ்க்குலாம் நம்ம என்ன மாதிரி கான்டென்ட் கொடுக்குறோங்கிற வந்து கேள்வி கேட்க வேண்டியதா போச்சு. அவங்களுக்கு இப்ப நல்லபடியா புரியுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துல பெரிய பிளாக் பஸ்டர் ஆன படங்கள்லாம் வந்து இந்த உரி இல்லாட்டா யூனோ பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் கிடையாது. ஆனா அவங்க படம் 300 கோடி ரூபாய் 400 கோடி ரூபாய்னு சம்பாதிச்சிருக்கு. பீட் அந்தாதுன், பீட் பதாயோ, ஆர் மங்கள் மிஷன் அப்படிங்க நீங்க பாத்தீங்கன்னா கான்டென்ட் ட்ரிவன் படங்கள்லாம் 200 கோடி 300 கோடின்னு சம்பாதிச்சிருக்கு. சோ ஹீரோ ட்ரிவன் படங்கள்லாம் சம்பாதிக்கல. சோ அப்படி இருக்கும்போது அவங்களே மாறிட்டாங்க. கதை கொண்டாங்கயா, முதல்ல கதாபாத்திரங்கள் கொண்டாங்கயா அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த கேள்வி வந்ததுனாலதான் தெலுங்குல இருந்தும் தமிழ்ல இருந்தும் மலையாளத்துல இருந்தும் அதிகமான படங்களோட ரீமேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார்லிக்கு பொருத்தமான ஆர்ட் டைரக்ஷன் அவங்க செஞ்சாங்க, ஒரு உலகத்தை உருவாக்கினாங்க அவங்க. ஓகே, மாறால கதை கொஞ்சம் வேறையா இருக்கிறதுனால அவ்வளவு கிளாமரஸா நம்ம பண்ணல. நம்ம வந்து இந்த கதைக்கு பொருத்தமா ரியலா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம ஆர்ட் டைரக்ஷன் பண்ணிருக்கோம். அப்படி நான் சொன்னா கூட நீங்க பார்த்து மிரண்டுடுவீங்க. ஆர்ட் டைரக்ஷன் வந்து ஒரு பெரிய கதாபாத்திரம் நம்ம படத்துல அவ்வளவு அழகா இருக்கும், அவ்வளவு பொருத்தமா இருக்கும். ஆமா சார், என்னைக்குமே வந்து என்ன கதாபாத்திரமா தான் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுவேன். சோ இப்போ இந்த மாறால கூட வந்து நீங்க மாறாங்கிற ஒரு கதாபாத்திரத்தை தான் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுவேன். மாதவனை பார்த்தா நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு அர்த்தம். பட் அதே சமயத்துல வந்து இவன் வந்து இந்த 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 மாறாங்கிற ஆள் வந்து ஒரு பயணத்திலயும் இருக்கான். அவன் வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டான், எதையோ தேடி போயிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் ஊர் மாறிட்டே இருப்பான். ஆனா அவன் போற ஊர்ல எல்லாம் எல்லாரோடையும் இவனுக்கு ஒரு நல்ல ஒரு சுபாவம் இருக்கும். மாறாவோட கதாபாத்திரம் எப்படி நம்ம உருவாக்கணும்னா, இவனை சந்திக்கிற எல்லாருமே அவ்வளவு கம்ஃபர்டபுள் ஆகி தேர் கம்ஃபர்டபுள் பீயிங் தெம்செல்வ்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ண ட்ரை பண்ணிருக்கோம். சோ ஒருத்தர் இவனை மீட் பண்ணும்போது he makes them so comfortable that அவங்களுக்கு வந்து ஒரு ஃபசாட் போட்டுக்க தேவையில்ல. அவங்கள வந்து இவங்க முன்னாடி நடிக்க தேவையில்ல. இவங்க அப்படியே பச்சையா வந்து அவங்க யாரோ அதே பர்சனாலிட்டி வந்து இவங்க முன்னாடி வந்து பிரசன்ட் பண்ணிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை நம்ம உருவாக்க ட்ரை பண்ணிருக்கோம். அந்த கதாபாத்திரம் தான் நீங்க பார்க்கலாம். ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த விக்டரிஸ் ஆஃப் தி ஃபிலிம். the world has become local. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு படம் இப்போ நீங்க சொல்ற மாதிரி மாதவங்கிற ஒரு நடிகன் வந்து இப்போ நாட் ஓன்லி இந்தியா, உலகம் முழுக்க அவங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு எதிர்பார்ப்போட பண்றாங்க. அது எனக்கு வந்து பிரச்சனை இல்லை.
எனக்கு ஒரு இப்போ நான் இருக்கிற மனநிலைமையில எனக்கு ஒரு கதை சொல்லணும், நான் நடிகேன், ஐ ஹேவ் டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ஸோ 2 வருஷமோ 3 வருஷமா காலதாமதமா ஒரு படம் வந்தா எனக்கே அது வந்து ஒரு சஃபகேட்டிங்கா இருக்கு. பட் அதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை. பிகாஸ் யூ ஹாவ் டு மேக் வேர்ல்ட் லெவல் ஸ்டோரிஸ். இப்போ நமக்கு வந்து ஒரு மார்ஷியன் பாக்குறோம், இல்ல இன்டர்ஸ்டெல்லர் பாக்குறோம், இல்ல டைட்டானிக் பாக்குறோம். அது அந்த கலாச்சாரமும் நம்ம கலாச்சாரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அவங்க கதை சொல்ற விதம் வந்து நமக்கு கரெக்டா மனசுல படுது. அதனாலதான் அது பாக்குறோம். அதை வச்சு நம்ம ஏன் இந்தியால அந்த மாதிரி படங்கள் பண்ணக்கூடாது? நம்ம கலாச்சாரத்தை வச்சு நியாயம். இப்ப நான் உறுதியா சொல்றேன், நாயக்கனான ஒரு படமா இருக்கட்டும், இல்ல தேவர் மகனான ஒரு படமா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா உலக அளவுல கொண்டாடப்படும். ஏன்னா அந்த உலகத்தை அவங்க கரெக்டா கிரியேட் பண்ணிருக்காங்க. எந்த லிபர்ட்டியும் எடுக்கல. ஒரு கேரக்டர்ஸ்க்கு எல்லாம் கரெக்டான ஒரு பிகினிங், மிட் அண்ட் எண்ட் கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி ரிசர்ச் பொறுத்து இட் இஸ் தேவர் மகன் வந்து இஸ் வெரி ரிசர்ச் ஓரியன்டட் ஃபிலிம். அந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம இப்ப இந்தியால இருந்து, இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வருது. அண்ட் தேர் கோயிங் டு ஆஸ்கர்ஸ் அண்ட் தேர் பீங் அப்ரிஷியேட்டட் தி வேர்ல்ட் ஓவர். இப்போ தனுஷ் வந்து வேர்ல்ட் லெவல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மேக் ஃபிலிம்ஸ் தட் வில் பி கன்சூம் தி வேர்ல்ட் ஓவர். இப்போ நான் வந்து வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் படம் பண்ணுவேன்னு சொன்னா அது ஒரு சின்ன மார்க்கெட். அது உலகத்திலேயே அது ஒரு சின்ன மார்க்கெட்னா நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் லிமிடெட். அது வந்து தமிழ்காரங்க, மலையாளத்துக்காரங்க, தெலுங்குக்காரங்க, கன்னடக்காரங்க பார்ப்பாங்க. அது ஹிந்தியில உடனடியா டப் பண்ணி போட்டுறாங்க. ஆனா அது ஹிந்தியில டப் பண்ணதுனால டிவிலையும் பயங்கரமா ஓடுது. பட் அது ஒரு நியாயமான கதையா இருந்தா இட் வில் டெஃபினெட்லி ரன். இப்போ தம்பிங்கிற படத்துல வந்து நம்ம ஓவரா பண்ணிருப்போம் எல்லாமே. ஒரு ஒரு நம்ம இப்ப இருக்கிற சொசைட்டில மேல இருக்கிற அந்த ஆதங்கம் தான் வேலை செஞ்சதை தவிர அது நடிப்புக்காக வேலை செய்யுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் தம்பிங்கிற ஒரு கதாபாத்திரம் அவன் வந்து எதை நோட்டீஸ் பண்ணிருக்கான், எதை அப்சர்வ் பண்ணிருக்கான். ஒரு பஸ் எரிக்கிறது வந்து நீங்க வந்து பாத்துட்டு இருக்கீங்களே, 10 பஸ்ல வந்து 10 பைசா டிக்கெட் ஏதா அவங்களுக்கு பூங்கி வெளியேறுது. ஆனா ஒரு பஸ்ஸையும் ஒருத்தன் கொளுத்திட்டு இருக்கான், அப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்கும் மனசுல படுறது இல்லையா? அந்த மாதிரி சில விஷயங்கள்னாலதான் தம்பி இஸ் பிகம் அ பிக் ஹிட். So I really think nobody can think of making local films. You have to make the intelligence of your storytelling has to be worldwide. It has to be international. அது இருந்தாதான் ஓடிடிலயும் சரி, தியேட்டர்லயும் சரி அந்த மரியாதையோட பார்ப்பாங்க சார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சார், நீங்களே பார்த்திருப்பீங்க இந்த கடந்த 10 மாசத்துல the consumption of international content by the local audience is so high. அவங்க பெரிய ஸ்டார் ஆயிட்டாங்க இந்தியால. சோ அவங்களே அவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகும்போது அவங்க காட்டுற கான்டென்ட் வந்து ஒரு யார்ட் ஸ்டிக்கா வச்சதான் நம்ம பண்றது உருவாக்குறது அவங்க பார்ப்பாங்க. சோ லோக்கல் லெவல்ல நம்ம உலகம் எப்படி இருக்குங்கிறது காட்டுறது கூட இட் கேன் கம் வெரி பிக் இன்டர்நேஷனலி. பட் அதுக்கு தேவையான ரிசர்ச் வேணும். ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். சோ ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணா இன்னொரு படத்துக்கு போயிட்டு வர்றது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஓகே, இடையில நம்ம இந்த படத்தை வந்து ஆக்சுவலி ராக்கெட்ரிக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் சரிப்பட்டு வரல, நமக்கு எடுத்ததெல்லாம் நமக்கு பிடிக்கல. அண்ட் ஆல் ஆஃப் அஸ் அக்ரீட் வி ஷுட் ரீஷூட் திஸ். அதனால தென் ஐ ஹேட் டு வெயிட் ஃபார் ராக்கெட்ரி டு ஃபினிஷ் ஷூட்டிங், தென் கோ பேக் டு மாரா. பட் தே வெயிட்டட் வெரி பேஷன்ட்லி ஃபார் இட். அதனால ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அவங்களோட வெரி அண்ட் கமிட்மெண்ட் டு திஸ் ப்ராஜெக்ட் கரெக்டா இருக்கு. இல்லாட்டா வேற ஒரு ப்ரொடியூசர் விட்டு போயிருப்பாங்க. பட் அது இல்லாம என்னோட எந்த தப்பும் இல்லாம இருக்கிறதுனால அது வந்து நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தெர்ஃபோர் when I came back tomorrow, அது ஒரே ஷூட்டிங்ல வந்து நம்ம 2 ஷெட்யூல்ல முடிச்சிட்டோம் அந்த படத்தை. இட் இஸ் கம் அவுட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த படம் வந்திருக்கு. ஸோ ஐ ஹேட் டு கோ ஃப்ரம் ஒன் ஃபிலிம் டு அதர் அண்ட் கம் பேக் டு அனதர் ஃபிலிம். பிகாஸ் என்னால் அவ்வளவு சீக்கிரம் கதாபாத்திரங்களை மாற்ற முடியாது. என்னால் அந்த ட்ரைனிங் நம்ம வந்து ஒரு கேரக்டருக்குள்ள போனப்புறம் அதை வெளியிடந்து மறுபடியும் இன்னொரு கேரக்டர் போகிறது எனக்கு முடியவே முடியாது. ஸோ ஐ டோன்ட் டூ தட். இல்ல, என்னால அந்த படங்கள் பண்ண முடியலங்கிற ஒரு வருத்தம் தான் இருக்கு. அது பல காரணத்துக்காக வந்து என்னால பண்ண முடியாம போச்சு. பட் அந்த லுக்ஸ் நான் வந்து எப்பவுமே ஸ்டோர் பண்ணி என் போன்ல வச்சிருப்பேன். சோ திடீர்னு எனக்கு மனசுல என்ன படுதுன்னு தெரியல. அன்னைக்கு அப்படியே எல்லா ரோல்ஸையும் பார்த்துச்சா இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சுல அப்படின்னு நினைச்சு அப்படியே நான் இன்ஸ்டாகிராம்ல போட்டேன். அது ஏன் வைரல் ஆச்சுன்னு எனக்கு புரியல. பட் வைரல் ஆயிடுச்சு அது. இது நான் மட்டும் பண்றது இல்லைங்க. உலகத்துல இருக்க எல்லா பெரிய சூப்பர் ஸ்டாரும் பண்றாங்க. ஹாலிவுட்ல இருந்து பாலிவுட் எல்லாமே பண்றாங்க. சல்மான் கானுக்கு அப்படின்னா ஏன் ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் தேவைப்படுது? எதுக்கு ஒரு ஷாருக் கானுக்கு தேவைப்படுது? ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம எல்லாருமே நல்லவங்கிறது காட்டுறதுக்காக மட்டும் இல்ல. நம்ம வாழ்க்கையில என்ன செய்யறோம், அது வந்து எப்படி ஒரு மக்களுக்கு முன் உதாரணமா இருக்கு. அந்த உனக்கு அதுல ஒரு ரியல் லைஃப்ல நீ செய்யற விஷயத்துல ஹீரோ குவாலிட்டி இருக்கா இல்லையா?
அப்படிங்கறது வந்து காட்டினாதான் அவங்க வந்து ஹீரோவா அவங்கள மதிக்கிறாங்க. அது இல்லன்னு வச்சுக்கலாம், உங்களால பேச வரல, உங்களால நீங்க செய்யற விஷயங்கள்லாம் சும்மா ஹீரோத்தனத்துக்காக தான் இருக்குன்னு நினைச்சா அதுவும் 2-3 மாசத்துக்கு அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் போவாங்கடா அப்படின்னு விட்டு போயிருவாங்க. எப்ப திடீர்னு மார்க்கெட் போச்சோ தெரியாது. சோ அதுல வந்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இஸ் த ஆர்டிஸ்ட் ஆர் ஸ்டார் அஃப்ரைட் டு பி ஹூ ஹி இஸ் அப்படிங்க ஒரு விஷயம் இருக்கு. சோ எனக்கு வந்து ஒரு பர்த்டே விஷயம் அவங்க கேட்டாங்கன்னா, பிரதர் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 10 லெட்டர் தான் டைப் பண்ணும். ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ ஹாப்பி பர்த்டேன்னு ட்ரை பண்ணா, எனக்கு அது ஒண்ணுமே இல்லைங்க. நான் இப்பெல்லாம் அது டைப் கூட பண்றது இல்ல. வாய்ஸ் ஓவர்ல விஷ் யூ ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லும்போது, ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் ஆஃப் ஹாப்பினஸ் வருது பாருங்க, அக்னாலஜ்மென்ட்னால. அது வந்து கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரணுங்க. ஐ அம் ஏபிள் டு ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வித் அப்சல்யூட்லி நோ எஃபர்ட் அண்ட் கிரேட் ஹாப்பினஸ். அண்ட் வி ரியலி நீட் தட் இன் தி வேர்ல்ட் இல்லையா? இப்போ வந்து ஒரு சின்ன சந்தோஷம் வந்தாலே வந்து கோவிட்ல இருக்கிற எல்லா வலியும் மறந்துடுறாங்க திடீர்னு டக்குன்னு. ஐயோ மேடி விஷ் பண்ணா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஹைலைட்டா போயிருது. அது எனக்கு எஃபர்ட்டே இல்ல. அது நான் ஏன் செய்யக்கூடாது? அது ஒரு விஷயம். இரண்டாவது என்னன்னா, அது மதிக்கிறாங்க. when you take an effort to do that. அது எனக்கு எஃபர்ட்டே இல்ல. நான் காலையில வந்து பாத்ரூம் போகும்போதோ இல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஆகும்போதோ ஒரு டக்குன்னு நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன்னா அது எனக்கு சரியாயிடுது. So that is not a big deal. Third thing நீங்க பாத்தீங்கன்னா from Chris Hemsworth to Tom Hanks, everybody has a social media presence. அதுல அவங்க வந்து என்ன செய்யறாங்க, மக்களுக்காக என்ன செய்யறாங்கன்னு அது போட்டு காட்டுறாங்க. அதனால அவங்க மேல இருக்கிற ஹீரோஸும் 10 மடங்கு அதிகமா போகுது. And that's very important இல்லையா? You should be deserving of the devotees you have, Leah. Thank you very much, and all the very best for Mara and Rocketry. Thanks, brother.